வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நவ திருப்பதி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருப்பதி 6வது நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருங்குளம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மாயக்குத்தர் கோயிலாக அமைஞ்சிருக்கிற திருக்குழந்தை அப்படின்ற இதற்கு இன்னொரு பேர் பெருங்குளம் அப்படின்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த 108 திவ்ய தேசத்தில் நவ திருப்பதியில் ரொம்ப முக்கியமான இந்த திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணுறோம். இந்த கோயில் சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது. சனி பெயர்ச்சி காலங்களில் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோயிலில் மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ மாயக்கூத்தர். தாயார் ஸ்ரீ குழந்தை வள்ளி தாயார், அப்புறம் ஸ்ரீ அலமேர் மங்காய். இந்த கோயிலோட சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் கிழக்கு நோக்கியவாறு 3 நில ராஜகோபுரத்தோட இந்த கோயில் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்டபம் பார்க்க முடியுது. ராஜகோபுரத்துக்கு அடுத்ததாக துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பலிபீடம், அப்புறம் கருடன் இருக்கிறாங்க. கருவறை, அந்தராலம், அப்புறம் அர்த்த மண்டபம், அப்புறம் மகாமண்டபம் ஆகியவைகள்லாம் இந்த கோயிலில் இருக்குது. மூலவர் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராரு. தாயார் கமலாதேவி விஷ்ணுவோட மார்பில் இருக்காங்க. உற்சவர் அர்த்த மண்டபத்திலையும் ஆழ்வார்கள் மகாமண்டபத்திலையும் பார்க்க முடியுது. வட்ட மேஜையில் நாகர்களுக்கான பிரகார சந்நிதியில் ஸ்ரீ வேங்கடமுடையான், ஸ்ரீதேவி, அப்புறம் பூதேவியோட காட்சி தராங்க. தாயாருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் தனி சந்நிதிகள் இல்லை. மூலவரோட மார்பில் ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் செய்வதாக நமக்கு நம்பப்படுது. உற்சவர் மாயக்கூத்தன், ஸ்ரீதேவி, அப்புறம் பூதேவி, அப்புறம் நீலாதேவியோட காட்சி தராங்க. இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டு விஜயநகர அப்புறம் நாயக்கர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலில் 1998 கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலோட விமானம்னு பார்த்தோம்னா ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் சனி பகவானுக்கு பரிகார ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. சனி பெயர்ச்சி நாட்களில் இங்கே மக்கள் நிறையா பிரார்த்தனையும் பண்ணிக்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய வேதாச்சரன், அப்புறம் அவரோட மனைவி குமுதவள்ளி, இவங்களுக்கு கமலாவதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. இந்த கமலாவதி தாயார் என்ன பண்ணுறாங்க, திருமணம் வயசு எட்டும் சமயத்தில் நான் எந்த மனிதர்களையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை நோக்கி இவங்க தவம் செய்கிறாங்க. இந்த கமலாவதி தாயாரோட தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் இந்த கமலாவதி தாயார் முன்னாடி தோன்றி அவர்களை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டதாக ஒரு தலபுராணம் சொல்லுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த வேதாச்சரோட மனைவியான குமுதவல்லியை ஒரு அசுரன், அச்சமரன் அப்படின்ற அசுரன் கடத்திட்டு போய் இமயமலையில் வச்சுக்கிறான். அப்புறம் அந்த வேதாசுரன் பெருமாள்கிட்ட வேண்டி தன் மனைவியை மீட்டு தரும்படி கேட்கும்போது பெருமாள் கருணனோட உதவியோட இந்த வேதாச்சரன் மனைவியை மீட்டு அச்சமரன் அப்படின்ற அசுரனையும் அழிக்கிறார். கருட பெருமாள் தன்னை முதுகில் சுமந்து இந்த இடத்துக்கு அழைச்சி வந்ததால்
உற்சவர்கள் மத்தியில் கருடனுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது இந்த கோயிலில். அசுரனை அழித்து நாட்டியம் ஆடியதால் இந்த பெருமாளுக்கு மாயக்கூத்தன் அப்படின்ற பேர் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி திருச்செந்தூர் போகிற சாலையில் ஸ்ரீ வைகுண்டம் போகிற மார்க்கத்தில் இந்த பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த கோயிலுக்கு சனி பயிற்சி காலங்களில் சனி பகவானால் உங்களுக்கு தோஷமோ இல்லை சனி பயிற்சி காலங்களில் உங்களோட தோஷ நிவர்த்திக்காக இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷம். மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நல்ல தகவல் உள்ள வீடியோவை நம்மளோட சேனலில் இனி வரும் காலங்களில் நிறையவே போடுவோம்.